அவுட் சைட் கண்ட்ரில இருந்து நீங்க உங்களோட கேஸை யூஏஇல ஃபைல் பண்ண முடியுமா? கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? எஸ், நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜி. எந்த மாதிரியான கேஸ் எப்படி ஃபைல் பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். எஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை எங்ககிட்ட கேக்குறீங்க. அவுட் சைட் கண்ட்ரி நீங்க இருந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேஸ்னா நீங்க யூஏஇல அவுட் சைட் கண்ட்ரில இருந்து ஃபைல் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரிமினல் கேஸ், சிவில் கேஸ் ரெண்டு விதமா இருக்குது. கிரிமினல் கேஸ் பொறுத்த வரைக்கும் சம் கேசஸ்ல நீங்க அவுட் சைட் கண்ட்ரி உட்கார்ந்து ஃபைல் பண்ண முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்தாரிட்டிஸ் உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ நீங்க லோக்கல் லாயருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தாலும் அத்தாரிட்டிஸ் நீங்க உங்களோட பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்கணும்னு வார்ன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியாது. இன் சம் சர்டைன் கேசஸ்ல நீங்க லோக்கல் லாயருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தீங்கன்னா கிரிமினல் கேஸ், சம் கைண்ட் ஆஃப் கேசஸ்ல உங்களுக்கு ஃபைல் பண்ண முடியும். ஷார்ட்டா சொல்ல போனா, கிரிமினல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்சைட் யூஏ இருந்து ஃபைல் பண்ணதுதான் பெட்டர். அண்ட் சிவில் கேஸ் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கேஸ், கான்ட்ராக்ட் டிஸ்பியூட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் கேசஸ் எதுனாலும் நீங்க அவுட் சைட் கண்ட்ரி உட்கார்ந்து தாராளமா நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். லோக்கல் லாயருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து. பவர் ஆஃப் அட்டார்னி இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி லைவ்ல பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆயிரம் கொடுக்கணும்னு கிடையாது. த்ரூ ஆன்லைன் நீங்க ஈஸியா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லாமலே நீங்க லோக்கல் லாயருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஏஇ ரெசிடென்டா இருந்தீங்கன்னா உங்களோட யூஏஇ பாஸ் மூலம் நீங்க கோர்ட் போர்ட்டல்ல உங்களுக்குன்னு உங்க பேஜை நீங்க கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணி நீங்க உங்க கேஸை ஃபைல் பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க கேஸை செல்ஃபா ஃபைல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லீகல் டிரான்ஸ்லேஷன் அரபிக்ல தான். உங்களோட லிட்டிகேஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அரபிக்ல தான் நீங்க அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் பண்ணணும். சோ எப்பவுமே ஒரு லாயரை நீங்க வச்சு உங்களோட கேஸுக்கு சப்போர்ட்டிவா லாயரை செலக்ட் பண்றது நல்லது. சோ இது போல மேலும் பல தகவல்கள் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க, பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி யூஏஇ. நன்றி, வணக்கம்.